அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷ ஹோலி செலிப்ரேஷனுடைய விளாக் தான் இது. போன வருஷம் ஹோலி பண்டிகை கொண்டாடினதை விட இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடினோம். போன வருஷம் கொண்டாடும் போது இருந்தவங்க பாதி பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, பாதி பேர் தான் இருக்காங்க. பாக்கி இருக்கவங்கலாம் புதுசாக வந்தவங்க. இந்த வருஷம் எல்லோரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி போட்டிருந்தோம். பாதி பேருக்கு அது செட் ஆகலை, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதனால தான் வேறு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஹோலி பண்டிகை நம்மளோட பண்டிகை கிடையாது. இருந்தாலும் நார்த்து சைடில் இருக்கிறதால நாங்களும் இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பிள்ளைங்களுக்கும் பழக்கமாயிடுச்சு. இந்த ஹோலி பண்டிகையை அவ்வளோ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. லீவு நாள்லலாம் சீக்கிரமாக எழுந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஹோலி அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பலூன் எல்லாம் தண்ணி நிறச்சிட்டு, பிச்காரி எல்லாம் தண்ணி நிறச்சிக்கிட்டு ஃபுல் டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக. பிள்ளைங்க மட்டும் இல்லை, லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம போகலனாலும் விட மாட்டாங்க, வீட்டுக்கே இட்டுட்டு போயிடுவாங்க. 10 மணிக்கு போனோம், 1 மணி ஆயிடுச்சு. கடைசியாக தண்ணியெலாம் நிறச்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தண்ணியெல்லாம் மொண்டு ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஊற்றிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. வின்டர் சீசனோட எண்டுங்கிறதால இவ்வளோ நாள் வரைக்கும் ஹாட் வாட்டரில் தான் குளிச்சுட்டு இருந்தோம். புதுசாக இப்போ கோல்டு வாட்டர் மேலே படும்போது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஹோலிலாம் கொண்டாடின பிறகு எல்லோரும் அவங்கவுங்க வீட்லேருந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. வடை, பக்கோடா இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் பிளிங்கெட்டில் ஆர்டர் பண்ணி எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். நார்த்து சைடில் இருக்கிறதால தான் இந்த ஹோலி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம சைட்லலாம் கொண்டாட போகிறதில்ல. நான் மிஸ் பண்ணுறேனோ இல்லையோ, என்னோடய பிள்ளைங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இந்த ஹோலி பண்டிகையை. என்னதான் காய்கறிகள் வீணாக போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் காய்கறிகளோட கலர் மாறிடுது. அதில் முதல்ல வீணாக போகிறதுன்னு பார்த்தா காளான் தான். வீக்லி 1 டைமு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஒரு பிரியாணி கண்டிப்பாக வேணும். அதனால் இன்றைக்கி காளான் பிரியாணி தான் செஞ்சேன். காளான் பிரியாணி செய்யும்போது வேறு எந்த வெஜிடபிளும் சேர்க்கறதில்ல. ஆனால் இன்றைக்கி நான் இதில் பச்சை மிளகாய் 2-3 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணின்னாவே மெயின் சைட் டிஷ்ஷு தயிர் பச்சடி தான். ஆனால் என்னுடைய பெரிய பையன் தயிர் பச்சடியும் சாப்பிட மாட்டான், முட்டையும் சாப்பிட மாட்டான். வெறும் பிரியாணி மட்டும்தான் சாப்பிடுவான். ஆனால் நம்ம அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, கட் பண்ண வெள்ளரிக்காய் இதெல்லாம் தான் செஞ்சுருக்கேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா என்ன சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்களோ அதை தான் சாப்பிடுவோம். இது வேணும் இது வேணான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க இந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன், இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. காய்கறி கடைகளில் இந்த காயை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதோட பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஆனால் டேஸ்ட்டு பரங்கிக்காய் மாதிரியே தான் இருக்கும். இந்த காயில் தான் இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறேன். இதோடைய தோல் சாஃப்டாக தான் இருக்குது, தோலை சீவ தேவையில்லை. நம்ம பரங்கிக்காவை எப்படி பொடி பொடியாக கட் பண்ணுவோமோ அதே போல் இந்த காயை கட் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சிங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடித்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்குற வரைக்கும் 2 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பரங்கிக்காயை சேர்த்துக்கோங்க. பரங்கிக்காயை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக விட்டுருங்க. இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. நார்மல் பரங்கிக்காவை விட இது அதிகமாக தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பரங்கிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி போகிற அளவுக்கு மிதமான சூட்டில் மூடி போட்டு வேக விட்டுருங்க. பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.